ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹாய் மக்களே, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பொண்ணான கையால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்ல செய்திகள் உங்களை வந்து சேர்ந்துட்டே இருக்கும். நான் போடுற வீடியோலாம் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு வரும். நீங்கள் இப்போ டைம் இருக்கும்போது பார்த்து ரசிங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அண்ணன் தூய ஆட்சி தர்றதா ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கார். பட் இதில் தூய ஆட்சி கொடுக்க முடியுமா முடியாதா? அண்ணன் சிஎம் வந்து பேட் சிஎம்மா குட் சிஎம்மா அவரோட செயல்பாட்டை தான் நமக்கு இருக்கும். ஸோ அண்ணன் வந்துட்டு தூய சக்தி தான் கொடுக்குறேன்னு சொன்னார் நம்ம சிஎம். தாவேக தலைவர் சிஎம் வந்துட்டு ஒரு தூய்மையான ஆட்சி, ஒரு தீய சக்திக்கு எதிராக நான் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு ஜெயிச்சு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனால் இவரால் தூய ஆட்சி கொடுக்க முடியுமா முடியாதுன்றத போக போக தான் சொல்ல முடியும். ஏன்னா சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் தூய ஆட்சின்னு சொன்னீங்களே, இப்போ எல்லாரும் தீய சக்தின்னு எங்களை விமர்சனம் பண்ணீங்களே, இப்போ எங்ககிட்ட தான் நீங்கள் சப்போர்ட் எடுத்து நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க. கடன் வாங்கி தான் முதலமைச்சர் எம்எல்ஏக்கெல்லாம் கடன் வாங்கி தான் நீங்கள் வந்துட்டு ஆட்சி பண்ணுறீங்க. எப்படி நீங்கள் தூய ஆட்சி கொடுப்பீங்க அப்படின்ற அதையும் தாண்டி எங்களால் முடியும் அப்படின்ற மாதிரி கால நேரம் கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் அண்ணாக்கு வந்துருச்சு. ஸோ வாங்கி நல்லாட்சி தொடரட்டும். இன்னைக்கு எதை பற்றி இப்போ பார்க்க போகிறோன்னா, அண்ணனுக்கு சப்போர்ட்டாக ஏடிஎம்கே டீம்லேருந்து ஒரு 25 பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 30 பேர் சப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துல 25 பேர் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நல்லாட்சி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்றத நம்ம ஒரு சின்ன வீடியோ பார்ப்போம். ஏன்னா இப்போ நல்லாட்சி தொடரணும்னா கண்டிப்பாக வந்து மக்களால் ஜெயிக்கப்பட்டு மக்கள் வந்துட்டு மொத்த பேரையும் மெஜாரிட்டியில் நம்ம டிவிக்கு எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்தாங்கன்னா கண்டிப்பாக 100% வந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்ம டிவிக்கு தலைவரால் சிஎம்மால் கண்டிப்பாக வந்துட்டு நல்லாட்சி தொடர முடியும், தூய ஆட்சி கொடுத்துருக்க முடியும். ஆனால் இப்போ என்ன கண்டிஷன்னா, அதில் கொடுக்கலாம், அதில் பல முட்டுக்கட்டைகள் வரும். ஏன்னா அவர் கூட பேட் வைப்ரேஷன் சேர்ந்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தீய சக்தின்னு சொன்ன டிஎம்கேல இருந்தும் மக்கள் எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க, ஏடிஎம்கேல இருந்து எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். இவங்களை வச்சு ஊழல் இல்லாமல் ஆட்சி பண்ண முடியுமான்றது எனக்கு டவுட்டு தான். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏடிஎம்கே வந்துட்டு அதை விட டிஎம்கே, இப்போது டிஎம்கே வந்துட்டு எம்எல்ஏக்கெல்லாம் வந்துட்டாங்க. உதயநிதி என்ன சொல்கிறாரு, சொல்லி காட்டுறாரு. போன வீடியோவில் சொன்ன மாதிரி எங்ககிட்ட இருந்தால் நீங்கள் கடன் வாங்கி பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி தூய சக்தியாக இருக்க முடியும்? எப்படி தூய சக்தி கிட்ட இருந்து எம்எல்ஏல வாங்கிட்டு நீங்கள் எப்படி தூய சக்தியாக இருக்க முடியும்? எங்ககிட்ட கடன் வாங்கி தான் நீங்கள் சிஎம்மாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு அண்ணன் என்ன சொன்னார்னா, சிஎம் என்ன சொன்னார், நூல் இழையில தான் நாங்கள் மிஸ் ஆகிருக்கோம், நூல் இழையில தான் எங்களுக்கு மெஜாரிட்டி மிஸ் ஆகிருக்கு. ஸோ 108 சீட், இன்னும் ஒரு 10 சீட், அது பேர் நூல் இழை. ஸோ அதான் மிஸ் ஆகிருக்கு. அடுத்த வர தேர்தல்களில் நாங்கள் மெஜாரிட்டி காட்டுவோம், ஸோ சக்ஸஸ் ஆகும், அந்தளவுக்கு நாங்கள் தூய சக்தியாக நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையான தரமான பதிலடி கொடுத்தாரு நம்ம சிஎம். நல்ல விஷயம்தான். அதே மாதிரி ஏன்னா அவங்க சொல்லி காட்டுறவங்க எப்பவுமே டிஎம்கே வந்து சொல்லி காட்டுற புத்தி தான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டர். ஸோ அதே மாதிரி ஏடிஎம்கேலேருந்து வந்திருக்காங்க மக்கள், எம்எல்ஏக்கெல்லாம் 30 பேர் சப்போர்ட் சொன்னாங்க, 25 பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ரொம்ப காரசாரமான விவாதம் போச்சு. ஸோ எதுக்காகனா, ஏடிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க? பதவி ஆட்சி இதில் எல்லாத்துலேயுமே வந்து பங்கு கேட்குற ஆட்கள் அவங்க ஏடிஎம்கே. ஸோ எல்லாருக்குமே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. பிரேமலதா என்ன சொல்கிறாங்க, குதிரை பேரம் நடந்துச்சு, அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் குதிரை பேரெலாம் பார்க்கலாம், அந்த அரசு வந்து குதிரை வேகத்தில் போகிற அரசு அப்படின்னு நம்ம சிஎம் உடனே பதிலடி கொடுத்தாரு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அந்த இடத்துல தூய சக்தி நிலைநாட்டப்படுகிறது, தீய சக்தி ஓரங்கட்டப்படுகிறது. எல்லாருமே வந்துட்டு சட்டசபையில் அப்படித்தான் கொச்சப்படுத்திட்டே இருப்பாங்க. அது எல்லாமே லாஸ் அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க சிஎம். அதுதான் சிஎம். அவங்க யோசிச்சு பேசுவாங்க, எப்படி பேச இவங்களுக்கு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது பக்காவாக பிளான் பண்ணி அடிப்பாங்க. இந்த விஷயத்தில் ஏன் சொல்ல வரேன்னா, இவங்க சப்போர்ட் வந்து பலமாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதே சமயத்தில் ஏடிஎம்கே ஆட்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களை வச்சு ஒரு நேர்மையான அரசை கொண்டு போக முடியுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா ஏடிஎம்கே ஆட்சியில் சிவி சண்முகம் வந்துட்டு வேலுமணி இவங்க பின்னாடி வந்து 25 பேர் வந்து நேற்று சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. எல்லாம் ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை.
திங்க் பண்ணி பார்த்தா எடப்பாடிக்கு எதிராக இவங்க வந்துட்டு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ரகசியமாக பேசப்பட்ட உண்மைகள் ரகசிய காப்பில் தான் இருக்கணும். ஆனால் அதை வந்து பப்ளிக்காக சொல்லிட்டாங்க. என்னன்னு அவங்க என்ன பேசுனாங்கன்றது சொல்லிட்டாங்க. ஏடிஎம்கேவில் டிஎம்கே கூட்டணி வச்சு ஒன்று விசிக தலைவர் வந்துட்டு திருமாவளவன் சிஎம் ஆக்கணும், இல்லைன்னா நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. இது வந்துட்டு ரகசியமாக பேசப்பட்ட வார்த்தைகள், ரகசியமாக பேசப்பட்ட மீட்டிங், ரகசியமாக போடப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட், ஒரு ஒரு அக்ரிமெண்ட்னு சொல்லலாம். இதை வந்துட்டு பப்ளிக் படுத்திட்டாங்க. நாளைக்கு இதே எம்எல்ஏக்கள் விஜய் அண்ணா கூட உட்காந்து பேசின விஷயத்த யாருக்கு என்ன அமைச்சர் பதவி, என்ன பொறுப்பு, என்ன தரப்போறாங்கன்றதை, எப்படி பேசினாங்க, எதை பேசினாங்க, யார் மூலியமா பேசினாங்கன்றது எனக்கு தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. இது நாளை பின்ன இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துட்டா ஏடிஎம்கே அமைச்சருங்க சப்போர்ட் பண்ண அமைச்சருக்கும், டிவிகே நம்ம அமைச்சர்களுக்கும், நம்ம சிஎம்முக்கும் இந்த மாதிரி மீட்டிங் பேசுகிற நாளை பின்ன நிறைய பேச வேண்டி இருக்கும். இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு ஏடிஎம்கே உடஞ்சி மீன்ஸ் இவங்க வந்துட்டு நம்ம டிவிகேக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்றதுக்காக, சிஎம் சப்போர்ட் பண்ணன்றதுக்காக அவங்க பதவியை தூக்கிட்டார் எடப்பாடி. ஒஸ்ட் பீப்புள் இன் எடப்பாடி. யாரை பார்த்தாலும் பதவி தூக்கிடுவார், டப்பு பதவி தூக்கிடுவார். அதுக்கு சிவி சண்முகம் என்ன சொல்றாரு, அவரு எங்களை பதவி விட்டு தூக்குனது அவருக்கு உரிமை கிடையாது, கண்டிப்பாக இவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, கேஸ் போடுவாங்க, அவரும் கோர்ட்டில் கேஸ் போடுவார். நீங்கள் வந்துட்டு கட்சி தாவி இருக்காங்க, கட்சி தாவல் சட்டம் தடை செய்யணும், இவங்களை எம்எல்ஏ பதவியிலேருந்து தூக்கணும், கட்சியிலேருந்தே தூக்கணும், நிறைய பிரச்சனைகள் வரும் இனிமேல் தான். எங்களை தூக்குறதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்றார். எப்படி அதிகாரம் இல்லை? ஆனால் அவனை எல்லாரும் தூக்கி வெளியே போட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்துட்டு ஏடிஎம்களை தூக்கி வெளியே போட்ட நம்ம செங்கோட்டையன் அமைச்சர் ஆகட்டும், சபாநாயகர் பிரபாகர் ஆகட்டும், அப்புறம் ஓபிஎஸ் ஆகட்டும், அவர் எம்எல்ஏ, சில முக்கியமான இவங்களாம் முக்கிய புள்ளிகள். அவரை தவிர்த்து நிறைய பேர் வந்து புகழேந்திலாம் இருக்காங்க, மீடியாவில் வர. ஸோ இவங்களாம் நிறைய பேர் வந்துட்டு பெருத்த தலைகள், பெருத்த அரசியல்வாதிங்க, அம்மா கூட ஜெயலலிதா கூட இருந்தவங்க. இவங்க எல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு இவர் என்ன கரெக்டாக போறாருன்னு தெரியல எடப்பாடி. எல்லாருமே தூக்கி வெளியே போட்டு கோவப்பட்டு அனுசரித்து ஆராய்ஞ்சு பொறுமையாக உட்கார வச்சு என்ன பண்ண எது பண்ண எல்லாரும் யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுறது தான் வந்து தலைமை. அந்த தலைமை வந்துட்டு சலசலப்பு இருக்குது. கட்சி தோற்றதுக்கு காரணம் எடப்பாடி தான். ஆமாம், எடப்பாடி தான். ஒரு கேப்டன் தான். ஒரு டீம் ஜெயிச்சாலும் ஒரு கேப்டன் தான் தூக்கி கொண்டாடும் போது சந்தோஷமா இருக்கிறீங்களா? அந்த மாதிரி தோத்தாலும் கேப்டன் தான் பொறுப்பாக்கணும். அவரு தார்மீக பொறுப்பேற்கணும். சிவி சண்முகம் சொன்ன மாதிரி ஒரு நேரத்தில் ஏடிஎம்க்கு தோத்த பிறகு அந்த பொறுப்புக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், அந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் ஜெயலலிதா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க. அவங்க தான் அம்மா, அவங்க தான் பொருளாளர் அப்படின்னு அடித்து சொல்கிறார். அதான உண்மை. ஸோ ஜெயிச்சாலும் தோத்தாலும் கேப்டன் தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும். அது வந்து இவர் எடப்பாடி ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. அதனால வந்துட்டு அவர் பொருளாளரே இல்லை. ஸோ அப்படின்றாரு. ஸோ எல்லாருமே வந்து சீட்டு கிழிச்சு ரிப்போர்ட்டை வெளியிட்டார். இப்போ இன்னைக்கு ஏடிஎம்கே ஆட்கள் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. விஜய் வந்து ஆசை வார்த்தை சொல்லி பேரம் பேசி இவங்க எல்லாம் இழுத்துட்டாரு. அப்படிலாம் ஆசை வாசலாம் கிடையாது. ஏடிஎம்கேல பிரச்சனை. ஸோ இவங்களுக்கு பதவி வேணும், ஸோ இவங்களுக்கு பதவி வேண்டாம், நீங்கள் பிஜேபி கூட ஓட்டிகிட்டு இருங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து எடப்பாடிக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்து விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் இவ்வளோ முரண்டு பிடிச்சி எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க. ஒரே கன்ஃபியூஷனில் தான் இப்போ டிவிக்கு அரசு போயிட்டு இருக்கு. என்னடா பண்ணுறது தெளிவாலாம் இல்லை. 118, 120, 150 எம்எல்ஏக்கள் டிவிகள் தெளிவாக தான் இவங்க எல்லாரையும் அடித்து காலி பண்ணி பண்ணார் அண்ணன். இப்போ வந்துட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. தீய சக்தியிலேருந்தும் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கு எம்எல்ஏக்கள். எதிரணி டீம் எடப்பாடி, மற்ற சில கட்சிகள் சொன்னார். எடப்பாடி டீம்லேருந்து எம்எல்ஏக்களை ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இவங்க எல்லாரையும் வச்சுட்டு எப்படி அண்ணனால தூய்மையான ஆட்சி கொடுக்க முடியுன்றது ஒரு பெரிய பெஞ்ச்மார்க் கேள்வி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவர் ஊழலாம அரசாங்கத்தை கொண்டு போகலான்னு நினைப்பார், மக்களுக்கு தொண்டு செய்யலான்னு நினைப்பார். கண்டிப்பா இருக்கிற பழைய எம்எல்ஏக்கள் கொள்ளடிக்க நினைப்பாங்க. கண்டிப்பா போன 5 ஆண்டுல டிஎம்கே எம்எல்ஏக்கள் எப்படி கொள்ளடிச்சாங்களோ, அமைச்சர்லாம் கொள்ளடிச்சாங்களோ, ஏடிஎம்களை அடிக்க முடியாம போயிருக்கலாம். ஏன்னா அவங்க பவர்ல இல்லை. இப்போ இவங்களை ஏடிஎம்கே உள்ள ஆட்களை தூக்கி சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு பவர்ல வைக்கும் போது கண்டிப்பா விஜயண்ணா ஆட்சியில ஊழல் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்தந்த ஸ்கீம் போகும்போது ஊழல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மேபி டிவிக்கே எம்எல்ஏக்கள் அண்ணாக்கு பயந்து, கட்சி ரூல்ஸ் பயந்து, நமக்கு வாய்ப்பு கொடுத்தாரு பயந்து, நம்ம இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஆயிருக்கோம், ஃபர்ஸ்ட் நம்ம தலைவர் சிஎம் ஆயிருக்காரு, மக்கள் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, ஊழல தான் ஆட்சி கொண்டு போன அண்ணன் சொல்லியிருக்காரு, தூய சக்தியாகன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் காரணத்தை வச்சு மக்கள் பணத்தை திருடாம இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க.
பட் இவங்க வந்துட்டு ஆல்ரெடி பல பல கோடி ரூபாய் கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. இவங்க எப்படி சிஎம் பேச்சு கேட்பாங்க? எப்படி தூய்மையான ஆட்சி தர முடியும் விஜயனால? இது வந்து பெரிய கேள்விதான், எனக்குள்ள எழுந்த கேள்விதான், கண்டிப்பா மக்களுக்கும் எழுந்த கேள்வி. இவங்க எல்லாருமே டிஎம்கே ஆட்களும் உள்ள இருக்காங்க, ஏடிஎம்கே ஆட்களும் உள்ள இருக்காங்க. இவங்களை வச்சு கண்டிப்பா ஊழல் ஆட்சி பண்ண முடியாது. அப்படி முடியும் நிரூபிச்சு காட்டிட்டாருன்னா பெரிய விஷயம். நம்ம சிஎம் வந்துட்டு குட் ஆட்சி கொடுத்துட்டாருன்னா சூப்பர். பேட் ஆட்களை வச்சு குட்டான ஆட்சி கொடுத்துட்டாருன்னா சூப்பரும் சூப்பர். பட் குட் ஆட்கள் பேட் ஆட்கள் உள்ள சேர்ந்துருக்காங்க, குட் ஆட்களும் உள்ள இருக்காங்க. குட்டும் பேடும் சேரும் போது சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் பேடாக கூட போகலாம். அது வந்துட்டு எப்படி போய் எப்படி முடியுன்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, யார் ஒன்று சேர்ந்தாலும் எதிரியாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, ஸோ குட் ஆட்சி கொடுக்க ட்ரை பண்ணுவார் சிஎம். அது எப்படி நடக்குன்றது தெரியல. ஒரே கன்ஃபியூஷன், எனக்கே ஒரு கன்ஃபியூஷன். கண்டிப்பாக வந்துட்டு விஜயனுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சட்டசபையில் வச்சு கிழிப்பாங்க. எப்பவுமே குத்தி குத்தி காட்டுவாங்க. உதயநிதியில் காட்டின மாதிரி புஷ்பா ஸ்டைலில் போயிட்டுருக்கா அரசாங்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் இல்லை, அப்படி நேர்மையாக தான் போயிட்டுருக்கா அண்ணன் சொல்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு சட்டசபையில் ஏடிஎம்கேவும் டிஎம்கே கண்டிப்பாக வந்துட்டு டிவிக்கு அரசாங்கத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவாங்க. நேற்று ஃபர்ஸ்ட் நாளே வந்துட்டு உடனே வெளிநடப்பு உடனே டிவிக்கு எதிராக வந்து அரசாங்கத்துக்கு எதிராக வந்துட்டு டிஎம்கே வந்து வெளில போயிட்டாங்க. அவர் வைகோ எம்ப்ளாயி வந்துட்டு 2 எம்எல்ஏமே பார்த்தா உள்ளே வரவே இல்லை. ஸோ கேட்டால் கட்சி மீட்டிங் சும்மா அடிச்சு விட்றாரு ப்ரெஸ் மீட்டில். ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அண்ணனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எண்ணம் இல்லை. மற்றபடி பிஜேபி ஒரே ஒரு எம்எல்ஏக்கு எண்ணம் இல்லை, நடுநிலை வகிச்சிட்டாங்க. அன்புமணி கட்சியிலையும் நடுநிலை வகிச்சிட்டாங்க. ஸோ இல்லைன்னு சொல்ல, இருக்குன்னு சொல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரே கன்ஃபியூஷனில் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த கட்டம் கட்டுவாங்கள்ல, கறக்குன்னு அதுதான் போயிட்டுருக்கு. இந்த கறக்க ஒன்றை சேர்த்து அண்ணன் எப்படி சக்ஸஸ் நம்ம சிஎம் வந்துட்டு கொண்டு வரது ரொம்ப இடியாப்ப சிக்கல் தான். அதையும் மீறி சக்ஸஸ் பண்ணுவார். ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து இன்றைக்கி வந்து சிஎம் உட்காந்துட்டு இருக்காரு. எவ்வளோ சூழ்ச்சிகள் பின்னாடி நடந்திருக்கு. ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அண்ணன் வந்துட்டு இந்த பேட் ஆட்களையும் வச்சு கண்டிப்பாக குட் ஆட்சி கொடுப்பார், நம்பிக்கை இருக்குது. ஸோ அண்ணன் வந்துட்டு பேட் டீமாக போகாது. ஸோ சிஎம் வந்து குட்டா பேடான்னு கேட்டால் குட்டாக தான் கொடுப்பார், கண்டிப்பாக குட்டாக தான் கொடுப்பாரு. ஆட்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போது திருந்தாத ஆட்களை தூய்மை கொடுத்து ஜெயிலில் போட்டு திருத்துவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸோ சரி, சிஎம்ஐ கூட சேர்ந்து தான் பயணித்து பார்ப்போமே அப்படின்னு ஏடிஎம்கே ஆட்களும் வந்திருக்காங்க, டிஎம்கே ஆட்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் டெப்டி சிஎம் யார். ஏடிஎம்கே ஆட்கள்லாம் உள்ள அமைச்சர்களாக ஆகிறதுக்காக உள்ள ஆசையோடு வந்திருக்காங்க. ஸோ பதவி வேணும்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் ஒத்துக்கினாரு, எடப்பாடியும் ஒத்துக்கினாரு. அவருக்கும் பதவி வேணும். ஆட்சிக்கு வந்து எல்லாருமே பதவி வேண்டும். பதவி இல்லாமல் யாரும் இருக்க போகிறதில்ல. ஸோ அரசியல் வந்துட்டு நான் அவனை சன்னியாசியை போவார், நான் எல்லாருமே பதவிக்கு ஆசைப்படுவாங்க, கண்டிப்பாக ஆசைப்படட்டும். தூய சக்தியோட தீய சக்திகள்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு. அவங்க எல்லாரும் அரவணைச்சு அண்ணனால் கண்டிப்பாக தூய்மையான ஆட்சி தர முடியும். ஊழல் ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கணும். மக்கள் நலனே டிவிக்கு அரசோட லட்சியம்னு சொல்லிட்டு அண்ணன் இருக்காரு. மக்களாட்சி தொடரட்டும். பேட் இல்லாமல் பேடான ஆட்களையும் வச்சு குட்டான ஆட்சி நம்ம அண்ணன் தருவார். பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணனுக்கு மக்கள் துணை இருக்காங்க, கடவுள் துணை இருக்காங்க. தூய்மையான ஆட்சி தொடரும். வெற்றி நிச்சயம்.